2 நல்ல பழுத்த செவ்வாழைப்பழம் எடுத்து ஒரு கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். நம்ம மிக்சியில் அடித்து எடுக்கனாலும் எடுத்துக்கலாம். இந்த பழத்தை நல்லா மசிச்சு விட்ட பிறகு ஒரு முட்டையை இதில் உடச்சி ஊற்றிக்கிறேன். பால் ஒரு டம்ளர் அளவுக்கு ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறேன். ஏற்கனவே அங்கன்வாடி சத்து மாவில் கொஞ்சம் இனிப்பு இருக்கும். அதனால் நம்ம பார்த்துக்கிட்டு இனிப்பு நல்லா தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி விட்டுக்கிறேன். எல்லாத்தையும் வச்சு நல்லா கலக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்த பிறகு மாவை ஆட் பண்ண போகிறேன். அங்கன்வாடி மாவு இது கூட அப்பப்போ கொஞ்சம் பால் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுட்டே இருக்க வேண்டியதான். மாவு கொஞ்சம் எடுத்து தோசை கல்ற ஊற்றுற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான பேன் கேக்கு தான். சிம்பிளாகவே செஞ்சிடலாம். இப்போ தோசைக்கல்லை நல்லா சூடு பண்ணிவிட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு மாவை எடுத்து தோசை ஊற்றுற மாதிரி ஊற்றாமல் பேன் கேக்குக்கு ஊற்றுற மாதிரி சின்ன சின்னதாக ஊற்றி சுற்றி வர எண்ணெய் விட்டுட்டு திருப்பி போட்டுக்கலாம். நல்லா புஷ்ஷுன்னு சுற்றி வர நல்லா மொறுன்னு இருக்கும். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி, ஈஸியாகவும் செஞ்சிடலாம். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அங்கன்வாடி சத்து மாவு வச்சு செஞ்ச பேன் கேக்.